நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய்ஸ்தாவின் அன்பு வணக்கங்கள். ஒரு நிமிடம் பகுதியில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது என்னது, இவரு திரைப்பட பாடல் எழுதியிருக்கிறாரா அப்படின்னா. மறைக்கப்பட்ட பாடலாசிரியர் நம்ம நிறைய பேரை பார்த்துட்டு வரோம். அதுல இவர் மறைக்கப்பட்டவர்னு நான் சொல்ல மாட்டேன். நாம தெரிஞ்சிக்காம விட்டுட்டோம், நாம அவங்கள பாராட்டாம விட்டுட்டோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி யாருன்னு பாத்தீங்கன்னா, கவிஞரா இவர் எல்லாருக்கும் நல்லா தெரியும், மு மேத்தா அவர்கள். ஆனா இவர் திரைப்பட பாடல் எழுதியிருக்கிறாருங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. எனக்கு இன்னைக்குதான் தெரியும். ஏறத்தாழ 52 படங்களுக்கு மேல் எழுதியிருக்காரு. அவர் எழுதிய பாடல்களை எல்லாம் நாம் கொண்டாடி இருக்கின்றோம். ஆனா அதெல்லாம் மு மேத்தா எழுதுனதுன்னு தான் தெரியாம இருந்திருக்கிறோம் பாருங்க. அது என்னென்ன பாட்டுன்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா, நம்ம சூரிய வம்சத்துல நம்ம எல்லாம் கொண்டாடணுமே, நட்சத்திர ஜன்னலில், அந்த பாட்டு கூட இவர் எழுதுனதுதான். அன்றைய 80கள் கலக்கிய பாடலான ராஜராஜ சோழன் நான், தாய் தேடும் பிள்ளைகள் பாடும் பாடலான கற்பூர பொம்மை ஒன்று, இன்றும் போட்டி பாடல்களில் பாடப்பட்டு கொண்டிருக்கும் பாடல். இவையெல்லாம் இவர் எழுதின பாடல் தான். மாஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்ற பாடல் பாரதி படத்தில் வருகின்ற மயில் போல பொண்ணு ஒண்ணு, அந்த பாடல். என் மனவானில், அந்த பாடல். இப்படி நாம் போற்றி பாராட்டிய பாடல்கள், நாம் கொண்டாடிய பாடல்கள். ஆனா அந்த பாடலை எழுதினவர் யாருன்னு தெரிஞ்சுக்காம அவங்களுக்கு அந்த கிரெடிட் கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த வரிசையில் நாம இன்றைக்கு பார்த்திருப்பது மு மேத்தா. மு மேத்தா அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முகமது மேத்தா அப்படிங்கிறது தான். அவர் 1945 பிறந்திருக்கிறார். 81 அவர் முதல் திரைப்படம் அவர் எழுதிய பாடல் எழுதியது. அந்த படத்தின் பெயர் அனிச்ச மலர். சரிங்களா? உங்களுக்கு இன்னும் அவர் எந்தெந்த படத்துல என்னென்ன பாட்டு எழுதினாருன்னு தெரியுமா? அதையெல்லாம் சொல்லுங்க பாப்போம். ஐ அம் வெயிட்டிங்.